இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் வரவேற்பை பெற்றுள்ளன சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சேலை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளதோடு 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதன் மூலம் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர். சுங்குடி சேலை நெசவாளர்களும் கைத்தறி நெசவாளர்களும் மத்திய பட்ஜெட்டையும் மத்திய மாநில அரசுகளின் உதவிகளுக்காகவும் கைநீட்டி காத்திருக்கின்றனர். பாராமுகம் காட்டும் அரசுகளால் தொழிலையே கைவிட்டு நெசவாளர்கள் வேதனையில் சிக்கும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா? பழைய திரைப்படம் ஒன்றில் பாடப்பட்ட இந்த பாடல் தத்துவம் பெற்றெடுத்த தத்துப்பிள்ளை. நாகரிகம் தன்னை ஒவ்வொரு முறையும் புதுப்பித்துக் கொண்டு காலத்தின் கண்ணாடியில் தன் முகம் பார்த்து ரசித்த பிறகு ஆடையின்றி பிறந்த மனிதனுக்கு விதவிதமான ஆடைகள் மீது ஆசை பிறந்தது. உணவு, உடை, இருப்பிடம் மனித வாழ்க்கையின் இன்றியமையாததாக மாறிப்போன பிறகு ஒவ்வொரு இன்றியமையாமையும் பல்வேறு விதங்களில் பரிணாம வளர்ச்சி பெற்றது. சேலை பெண்மையின் அழகியல் சொல்லும் அற்புத இலக்கணம். தமிழ் மண்ணின் கலைக்க முடியாத கலாச்சாரம். பிறர் கவனத்தை கண்களால் ஈர்க்கும் கௌரவம். சேலைகளில் எத்தனையோ வகைகள் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் சின்னாளப்பட்டி சுங்குடிச் சேலையாகிவிடுமா? திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி சுங்குடிச் சேலைகளின் சொர்க்க பூமி. வடமாநிலங்களிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன் தென் தமிழகத்திற்குள் புகுந்த புடவை வகை இன்று சின்னாளப்பட்டி சுங்குடிச் சேலை என புதிய கலாச்சார வடிவம் பெற்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தனது முத்திரையை பதித்து பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ற பெயரில் அடுத்தடுத்து சாயப்பட்டறைகள் அரசால் மூடப்பட்டன. மாற்று ஏற்பாடுகளை செய்யாததால் பலர் தங்கள் உற்பத்தி நிறுவனத்தையே மூடிவிட்டனர். நெசவாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த சூழலில் ஜவுளி பூங்கா ஒன்றை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறுவ வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளிலே பலர் இந்த தொழிலை விட்டு வெளியே போகிறார்கள். அதேபோல் தொழிலாளர்கள் கூட இந்த தொழிலை விட்டு மாற்றுத் தொழிலுக்கு வெவ்வேறு மாவட்டங்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த தொழிலையே விட்டு வேறொரு தொழிலுக்கு போகிறார்கள். ஆகவே நடக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டிலே மாவட்ட நிர்வாகமாகட்டும் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இப்போது வரக்கூடிய பட்ஜெட்டிலே திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அந்த சுங்குடி சேலைகள் பாரம்பரியமிக்க இந்த சுங்குடி சேலைகள் தொழிலை மேம்படுத்துவதற்காக அரசு நிர்வாகமாகப்பட்டது மிக தாழ்மையுடன் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். சுங்குடி சேலை உற்பத்தி ஒரு பக்கம் சுருங்கி கிடக்க, கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கையோ கைத்தடி இழந்த முதியவரின் நிலை போல் தள்ளாடுகிறது. 30,000த்திற்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் உரிய கூலி கிடைக்காததால் இந்த தொழிலை விட்டே வெளியேறிவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 12,000 நெசவு இருந்தது இப்போ 2,000 நெசவு தான் இருக்குது. நெசவு நெய்யறதுக்கு ஒவ்வொருத்தவங்க பிரியப்படவே மாட்டேங்கிறாங்க. என்ன கூலி கொடுக்குறாங்க, இந்த வேலை பார்க்குறதுக்கு என்னாச்சு வேறு வேலை பார்க்கலாங்கிற மாதிரி மனசில் தோணுது. நெசவெல்லாம் குறைஞ்சது. இப்போ ஒவ்வொரு நெசவெல்லாம் 10,000 25,000 30,000 இப்போ போட்டு நெய்யணும்னா கூட அந்த காலத்தில் போட்ட நெசவு பூராவுமே விற்று விறகு வெட்டி அது பூராவுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இதனால் கூலி கொடுத்தது கம்மியாக கொடுத்ததுனால நம்ம ஆளுங்க யாருமே இப்போ நெசவு நெய்கிறது கம்மி. கூலி மட்டும் எங்களுக்கு பரவாயில்லாமல் கொடுத்தாக்க இப்போ கூட நிறைய பேர் நெசவு நெய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள் இணைந்து இத்தொழிலை பாதிப்படையாமல் காப்பாற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாண்புமிகு அம்மா கைத்தறி நெசவாளர்களுக்கான முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்தார். ஆனால் எடப்பாடி அரசு உதவித்தொகையை உயர்த்தாமல் காலம் தாழ்த்துவதாக கைத்தறி நெசவாளர் சங்க நிர்வாகிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொழில் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வேறு தொழில் மாறுறதுக்கு நமக்கு வாய்ப்பில்லை. இந்த தொழில் செஞ்சு தான் நம்ம காலத்தை தள்ள வேண்டியதாக இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியில் போன தேர்தலில் 1000 ரூபாங்கிறது 1,500 அறிவித்தாங்க. அது இது நாள் வரைக்கும் தமிழக அரசு செயல்படுத்தாமல் இருக்குது. அந்த 1,500 கொடுத்தா நம்மளை போல முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா விதமாக இருக்கும்னு சொல்லி தமிழக அரசையும் கேட்டுக்கிறேன். நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திட மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கைத்தறி ஆடைகளை பயன்படுத்த முன்வர வேண்டும் என நெசவாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
நெசவு கூலி குறைய ஆரம்பித்த ஏற்பாடு நெசவாளர்கள்லாம் பலவித தொழில் மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. இதெல்லாம் மாற்றணும்னா கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்வு தரணும்னா நெசவாளர் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க கைத்தறி ஆடையை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்குவிக்கணும்னு பணிவாக நான் கேட்டுக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதி என்கிறது தொன்று தொட்டு சொல்லப்பட்டு வருகிற ஒரு சொலவடை. சின்னாளப்பட்டி சுங்குடி சேலை உற்பத்தியாளர்களும் மற்றும் நெசவாளர்களும் அதேபோல் கைத்தறி நெசவாளர்களும் மத்திய மாநில அரசுகளின் பாராமுகம் காரணமாக ஆடை உற்பத்தி பாதியாகி போனதால் பலவீனம் அடைந்து பாதியாளாக பாதிப்படைந்து வருகின்றனர். மானம் காக்கும் நெசவாளர்கள் கேள்விக்குறியாகியுள்ள தங்கள் வாழ்வாதாரத்தோடு மத்திய மாநில அரசுகளிடம் கையேந்தி காத்திருக்கின்றனர்.